ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்கள் வீட்டில் வந்து நைட்டு என்னென்னா தோசை. இந்த தோசை வந்து இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த முட்டை தோசை. இது முட்டை தோசையில் ஒரு சிம்பிளான மெத்தடு. முட்டை தோசை நிறையா மெத்தடில் செய்வாங்க. பட் நான் செய்கிறது வந்து ஒரு டைப்பாக இருக்கும். அதை ஒரு சிம்பிளாக இருக்கும். அதை வந்து இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் முட்டை தோசை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் முட்டை தோசை பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முட்டை தோசை இந்த மாதிரி ஒரு சிம்பிளான முறையில் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து தோசை மாவு ஊற்ற போகிறேன் முட்டை தோசை செய்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு முட்டை ஊற்றிட்டேன். இந்த முட்டை வந்து உடைச்சும் ஊற்றலாம், அப்படின்னா உடைக்காமல் அப்படியே எல்லோ அப்படியே இருக்கிறாப்புலையும் ஊற்றலாம். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு கொத்தமல்லி போடுறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் வெங்காயம் போடுறேன், பார்த்துக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ஏன்னா மஞ்சத்தூள் போடுறது ரொம்ப நல்லது. இது ஆன்டிசெப்டிக், இது அதாவது கிருமி நாசினி. அடுத்தது டேபிள் சால்ட்டு போடுறேன். இப்போ நம்ம என்ன செய்யணும், ஈஸியாக அப்படியே திருப்பி போடணும். இவ்வளோதான். லைட்டாக இது வந்து வெங்காயம் கொத்தமல்லாம் போட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ முட்டை தோசை அருமையாக வந்துருச்சுது. இது ரொம்ப பெரிய அளவுலேயே இதை ஊற்றலாம். 2 முட்டையும் போடலாம், நம்முடைய பிரியந்தான். அதனால் இது இந்த மாதிரி முட்டை தோசை ரொம்ப சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஏன்னா முட்டை போட்டதுனால. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ரெசிபி வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி, வித்தின் ஒரு 3 மினிட்ஸில் இதை செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு முட்டை போட்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டதுனால ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் உடம்புக்கு. இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன மாதிரி நெக்ஸ்ட்டு ரெசிபி இஷ்டப்படுறீங்களோ அதை எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அந்த ரெசிப்பியை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன், செஞ்சு உங்களுக்கு திருப்பியும் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.